الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين، صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. புவி வாழ்வு புனிதம் பெற ஃபுர்கானை புவிக்களித்த பேருபகாரியாம் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். வையகம் வழிநடக்க அந்த வல்லவனின் பாதைதனை தன்னகம் ஆக்கி சென்ற மெய்யவர் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழியினை அடிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த இஸ்லாத்தின் எழுச்சி தீபங்களான அந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், அவையிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அந்த அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய சிற்றுரையை தொடங்குவேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சமுதாய பெருமக்களே, இளைஞர்களே, ஒவ்வொரு வருடமும் கடையநல்லூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக மாணவியின் பிறந்த மாதம் வந்துவிட்டால் 12 நாட்கள் பயான்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த அடிப்படையில் வயதிலும் அறிவிலும் அனுபவத்திலும் மிகச் சிறிய எனக்கும் அந்த மாணவியை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை நகர ஜமாஅத்துல் உலமா சபை எனக்கு வழங்கி இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த வாய்ப்பை வழங்கியவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரன் என்ற துஆவை கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். உப்பில்லா பண்டம், உப்பில்லா உணவு, உப்பில்லா உணவு, உப்பில்லா பண்டம், சர்க்கரை இல்லாத தேநீர், இவைகளெல்லாம் குப்பைக்குள் செல்லும் என்பார்கள். அதுபோல நபி மீது ஹுப்பு இல்லாத உணர்வும் உயிரும் வணக்க வழிபாடுகளும் குப்பைக்குள் தான் செல்லும் என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. உப்பில்லாத உணவு, உப்பில்லாத பண்டம், சர்க்கரை இல்லாத தேநீர் குப்பைக்குள் செல்லும் என்பது பழமொழி அல்ல, அது பழைய மொழி. இப்பொழுது என்ன மொழி தெரியுமா? கொஞ்சம் புதுசா மாத்திக்கிறணும். உப்பில்லா உணவும் உப்பில்லா பண்டமும் சர்க்கரை இல்லாத தேநீரும் குப்பைக்குள் செல்லாது, மாறாக தொப்பைக்குள் செல்லும். யாராவது மறுக்க முடியுமா? மறுக்கவே முடியாது. ஒரு காலம் இருந்துச்சு, அந்த நேரத்தில் அப்படி சொன்னோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. வீட்டுக்கு போன உடனே, ஏமா உப்பு இல்லாம சாப்பாடு இருக்குதா, சர்க்கரை இல்லாத தேநீர் இருக்கிறதா கேட்போம். அப்படிதானே? அப்ப இன்றைய கால சூழ்நிலையில் நோயின் காரணத்தினால், வயதின் காரணத்தினால், சுகர் இருப்பதினால், பிரஷர் இருப்பதினால் உப்பில்லா பண்டம் நேரடியா தொப்பைக்கு போயிடுது. பழமொழி மாறிடுச்சு இல்ல? ஆனால் நபி மீது ஹுப்பு இல்லாத, நபி மீது நேசம் இல்லாத உணர்வும் உயிரும் வணக்க வழிபாடுகளும் இப்பொழுது மட்டுமல்ல, அது என்றுமே குப்பைக்குள் தான் செல்லும். அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி. நபி மீது நேசம் இல்லையா, என்ன தொழுதும் பயனில்லை, எவ்வளவுதான் நோன்பு வைத்தும் பயனில்லை,
என்னதான் ஜக்காத்து கொடுத்து ஹஜ்ஜி செய்து திக்ரு செய்து துஆ செய்தாலும் எந்த பலனும் இல்லை. அல்லாஹு தஆலா அந்த அமல்களை அப்படியே தூக்கி வீசிடுவான், குப்பையில தூக்கி. என் ஹபீபின் மீது நேசம் இல்லாத வணக்க இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன? என் ஹபீபின் மீது நேசம் இல்லாத அந்த உயிர் உணர்வுகள் இருந்தால் என்ன, மடிந்தால் என்ன என்பதாக அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில குப்பையில தூக்கி போட்டுருவான். இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? சிறுவராக இருந்தாலும் சரி, வாலிபனாக இருந்தாலும் சரி, வயதானவராக இருந்தாலும் சரி, ஏன் மௌத்தினுடைய விளிம்பிற்கு சென்ற ஒரு மனிதர் கூறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். முந்தில்லாம் ஹுப்பு இருந்துச்சு, நபி மீது நேசம் இருந்துச்சு. ஆனா இப்ப தற்சமயம் வயதின் காரணத்தினால், நோயின் காரணத்தினால் எனக்கு நபி மீது நேசம் இல்லைன்னு ஒரு ஆள் சொல்லி அதே நிலையிலே ஒருவர் இறக்கிறார் என்று சொன்னால், நபி மீது ஹுப்பு இல்ல, நபி மீது நேசம் இருக்கவில்லை என்பதாக ஒரு இறக்கிறார் என்று சொன்னால் அவர் ஈமான் இல்லாமல் இறக்கிறார் என்பது பொருள். அன்பிற்குரியவர்களே, நபி மீது ஹுப்பு என்பது, நேசம் என்பது வெற்று சடங்கு சம்பிரதாயம் அல்ல. நபி மீது நேசம் இருக்க வேண்டும். அதை யாராவது வெற்று சடங்கு என்பதாக நினைத்தால் அவர் இம்மையிலும் மறுமையிலும் பல சங்கடத்திற்குள் ஆளாக்கப்படுவார், பல பிரச்சனைகளுக்கு தள்ளப்படுவார். அந்த நபி மீது உள்ள அந்த நேசம் என்பது நமக்கு பன்மடங்கு இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நபி மீது ஒரு நபரின் மீது நேசம் வரும்னா சில காரணங்கள் சொல்லுவாங்க. அழகு இருக்கணும், அறிவு இருக்கணும், பணிவு இருக்கணும், இரக்க குணம் இருக்கணும், உதவி செய்யும் மரம் இருக்கணும், நற்குணம் இருக்க வேண்டும், பொற்குணம் இருக்க வேண்டும், எல்லா திறமைகளும் இருக்க வேண்டும். இதுல ஒண்ணு இருந்தா ஒரு நபரை நம்ம நேசிப்போம், அப்படிதானே? இந்த தன்மைகள் எதுவுமே ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவரை நேசிக்கவும் மாட்டோம், அவரை பற்றி சிந்திக்கவும் மாட்டோம், அவரை சந்திக்க செல்லவும் மாட்டோம். ஆனால் மேலே சொல்லப்பட்ட எல்லா குணங்களும், நற்குணம், பொற்குணம், இரக்க குணம், உதவி செய்யும் மனம், நல்மனம், எல்லாமே ஒன்றிணைந்த ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மாமனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அது காருண்யவல்லல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த மாணவியை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், எப்படியெல்லாம் சுவாசிக்க வேண்டும், அந்த மாணவியுடைய வரலாறுகளை எப்படியெல்லாம் வாசிக்க வேண்டும், வரலாறு படைக்க வேண்டும் என்பதை இங்கு ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபியை ஏன் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் கூறுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த முஹம்மது நபி ஒவ்வொரு முஃமின்களுக்கும் அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள், அவர்களுடைய உயிரை விட நேசத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். எனவே நேசிக்க வேண்டும். இரண்டாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இப்படி சொல்லுவார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்கள் நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? உங்கள் ஈமான் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மனைவி மக்களை விட, குழந்தைகளை விட, பெற்றோரை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட நான் நேசத்திற்குரியவனாக உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மையான ஈமான்தாரிகள். என்னை இரண்டாவது இடத்தில் வைத்தால், என்னை மூன்றாவது இடத்தில் வைத்தால் நீங்கள் உண்மையான முஃமின்தாரிகள் கிடையாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்வார்கள். மேலும் சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும், மேலும் சொல்வார்கள், ஸலாத்துன், மூன்று காரியங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் வஜத ஹலாவத்தில் ஈமான், ஈமானியுடைய சுவையை பெற்று விடுகிறார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு முதல் விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹுவையும்
அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகம் நேசிக்க வேண்டும். அவர்தான் ஈமானுடைய சுவையை அனுபவித்தவர் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இவற்றையெல்லாம் தாண்டி மாணவியை நாம் ஏன் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா மனிதர்களும் எல்லா நபிமார்களும் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுடைய தர்பாரில் நிற்கின்ற பொழுது இப்படி சொல்லுவார்கள், யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று சொல்வார்கள். என் நிலை என்னவாகுமோ, என் வாழ்வு என்னவாகுமோ, நான் உலகத்திலே செய்த பாவத்தினால், நான் உலகத்திலே செய்த சிறு சிறு பாவத்தினால் அல்லாஹ் என்னிடத்தில் என்ன என்ன கேள்விகளை கேட்க போகிறானோ என்பதாக கதறி துடிக்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும்தான், யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி, என் சமூகமே என் சமூகமே, என்னை நபியாக ஏற்றுக்கொண்ட சமூகமே என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மை பற்றி சிந்திப்பார்கள் மறுமை நாளிலே. அன்பிற்குரியவர்கள், மேலும் ஏன் நேசிக்கணும்? எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய பிரத்யேகமான துஆவை வழங்கி இருக்கிறார். எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பயன்படுத்தி விட்டார்கள். லிக்குல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா யதுஊ பிஹா ஃபவுஸ்துஜீப. எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பயன்படுத்தி விட்டார்கள், பயன்பெற்று விட்டார்கள். ஆனால் ஃபஜஅல்து தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மதி இலா யௌமில் கியாமா, நான் மட்டும்தான் அந்த துஆவை அந்த பிரார்த்தனையை என் சமூக மக்களுக்காக வேண்டி நாளை மறுமையிலே அவர்கள் சுவனம் புக வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்களுடைய சுவனத்திற்காக வேண்டி பரிந்துரை செய்வதற்காக நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எல்லா நபிமார்களுக்கும் கஷ்டம் வந்துச்சு, எனவே அதை பயன்படுத்தினார்கள் அந்த துஆவை. மாணவிகளுக்கு வராத கஷ்டமா? எவ்வளவு துன்பங்களை சகித்திருக்கிறார்கள், போரிலே சகித்திருக்கிறார்கள், நபித்துவத்தின் மூலமாக சகித்திருக்கிறார்கள், தன் மகளின் மூலம் சகித்திருக்கிறார்கள், தன் பேர குழந்தைகள் மூலம் சகித்திருக்கிறார்கள். எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் வந்த பிறகும் கூட அந்த துஆவை தனக்காக வேண்டி பயன்படுத்தவில்லை, தன் குழந்தைகளுக்காக பயன்படுத்தவில்லை, தன் மகளுக்காக யாருக்காகவும் பயன்படுத்தவில்லை, நமக்காக வேண்டி பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நபியை நாம் எந்த அளவிற்கு நேசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபாத்திமா நாயகி நபியிடத்திலே வருவார்கள், நாயகமே நாயகமே ஹசன் ஹுசைன் அவர்களும் ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதாக, இஸ்லாமிய எதிரிகளால் கொல்லப்படுவார் என்பதாக நான் கேள்விப்பட்டதே நாயகமே. அவர்கள் கொல்லப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களுக்காக பிரத்யேகமாக வழங்கப்பட்ட அந்த துஆவை, உங்களுக்கென்றே ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த துஆவை உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாமா என்று சொன்ன பொழுதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா ஃபாத்திமா, அந்த துஆவை நான் இங்கு பயன்படுத்த முடியாதுமா, அந்த துஆவை நான் என் சமூக மக்களுக்காக வேண்டி நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட அந்த இரக்க நபியின் மீது நாம் இறக்கின்ற வரை இல்லை இல்லை இறந்த பிறகும் நேசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோமா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அந்த நபியை எந்த அளவிற்கு நேசிக்க கற்றுக் கொடுக்கணும்னா, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாத்தி ஹிசாலின், 3 பண்புகளை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஒன்று, ஹுப்ப நபியுக்கும், ஹுப்ப நபியுக்கும், உங்களுடைய நபியினுடைய நேசத்தை முதலில் கற்றுக் கொடுங்கள். இரண்டாவதாக வஹுப்ப அஹ்லி பைத்திஹி, என்னுடைய குடும்பத்தாருடைய நேசத்தை கற்றுக் கொடுங்கள். மூன்றாவதாக வகிராஅத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய நேசத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு நபியினுடைய நேசத்தை அவருடைய உள்ளத்தில் ஏற்றி விடுங்கள், நிரப்பி விடுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்.
அந்த நேசத்தை வரவழைப்பதற்காக வேண்டிதான் இது போன்ற மீலாது விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த அளவிற்கு நேசம் ஒரு சஹாபியுடைய சின்னஞ்சிறு சஹாபி உள்ளத்திற்கு ஆழமாக பாய்கிறது. தல்ஹத் இப்னு பர்ரான் என்ற ஒரு சஹாபி, சின்னஞ்சிறு சஹாபி, சின்ன பையன், நபிட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, முர்னி பிமா அஹ்பப்த ஃபலா அஸீலக அம்ரா. நாயகமே, நீங்க எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அதை எனக்கு நீங்கள் கட்டளை மட்டும் போடுங்கள், ஒருபோதும் நான் உங்களுக்கு மாறு செய்யவே மாட்டேன். நாயகமே, என்ன வேண்டுமானால் சொல்லுங்கள், நான் செய்து விடுகிறேன். இத சொன்ன சின்னஞ்சிறு சஹாபி அல்லவா. அஜிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ குலாமுன், அவர் சின்னஞ்சிறு குழந்தையாக இருப்பதனால நபிக்கு பேராச்சரியம். ஒரு பெரிய சஹாபி வந்து இப்படி சொன்னா பிரச்சனை இல்ல, சின்னஞ்சிறு சஹாபி, சின்ன பையன் வந்து சொன்ன உடனே நபிக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன செஞ்சாங்க நபி? அப்படியா, என் மீது உனக்கு அவ்வளவு பெரிய நேசமா? நான் எதை சொன்னாலும் நீங்கள் செய்வீர்களா? நான் செய்வேன் நாயகமே, எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். சொன்ன பொழுது நபி சொன்னாங்களா, யா குலாம், ஒரு சிறுவனே, ஃபக்துல் அபாக்க, உன் வாப்பாவை நீ போய் கொன்னுடு, உன் வாப்பாவை நீ கொலை செய் என்று சொன்னது தாங்க தாமதம். நேர்ல அந்த பையன் ஃபகரஜ முவல்லியன் லியஃஅல, நபி சொன்னதை செய்வதற்காக வேண்டி தன் பெற்றெடுத்த, தன்னை தவமாக பெற்றெடுத்த, தன்னை தோள் மீது சுமந்த அந்த தந்தையை கொலை செய்வதற்காக வேண்டி ஓடுகிறார் அந்த சஹாபி, சின்னஞ்சிறு சஹாபி. நபி பார்த்த உடனே, எப்பங்க வா, ஃபதஆஹு, அவரை அழைச்சாங்க. அக்பில், இங்க வாப்பானி அப்படின்னு சொல்லிட்டு நபி சொன்னாங்களா, ஃபஇன்னி லம் உபஅத் பிகதிஅத்தி ரஹிமின், சொந்த பந்தங்களை துண்டிப்பதற்காக வேண்டி நான் அனுப்பப்படலாம். அவனே, நான் அதற்காக வேண்டி அனுப்பப்படல. நான் ஒரு சின்னது ஒரு தேர்வு வச்சேன். உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க விஷயம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு நேசத்தை அன்றைய சஹாபாக்கள், தந்தைமார்கள், பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்திருப்பார்கள். பொதுவாகவே எல்லோருக்கும் தாயின் மீது பாசம் இருக்கும், தந்தையின் மீது பாசம் இருக்கும், அப்படிதானே? இன்னைக்கு யாரோ அப்படி சொன்னா அப்படி நடக்குமா? இப்ப நானே இருக்கேன், ஒரு பயான் பண்ணி முடிச்சிட்டு என் மேல உங்களுக்கு நேசம் இருக்குது, உண்மையா? ஆமா, நீங்க இப்படி செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னா இவனா எனக்கு பேசுன பயானே வேட்டுன்னு சொல்லிட்டு போயிருவீங்க, என்ன அடிக்க வந்துருவீங்க, அப்படிதானே? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஓடோடி செல்கிறார்கள் அந்த சஹாபி அவர்கள். எப்படிப்பட்ட வளர்ப்பது! நபியினுடைய ஹுப்பை சிறு வயதிலேயே அவருடைய உள்ளத்திலே பதித்து விட்டார்கள் அன்றைய பெற்றோர்கள். அதுபோன்று நாமும் நம்முடைய குழந்தை உள்ளத்திலே அந்த நேசத்தை, நபியுடைய அந்த நேசத்தை நாம் நிரப்புவோம் என்று சொன்னால், அவருடைய ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக, நபியுடைய சுன்னத்தை பேணி பாதுகாக்க குழந்தைகளாக, சுவனவாசிகளாக மாறிவிடுவார்கள் என்பதை இங்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அன்பு மகனார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, இஸ்லாத்திற்கு முன்பாக அவர் யார்கிட்ட இருந்தாரு? எதிரிகளுடைய படையில இருந்தவர். அவர் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாரு, இஸ்லாத்துல வந்த பிறகு, என் அருமை தந்தையே, நான் பதில் காலத்திலே உங்களை கண்டேன். லவ் ரஅய்துனி வ அனா உஅரிது அன்க ஃபீ பத்ரின் ஹத்தா லா அக்துலுக, உங்களை பத்ருடைய களத்துல கண்ட, நான் எதிரணியில இருந்தேன், நான் உங்க பக்கத்துல வந்தேன், எனக்கு உங்களை கொல்வதற்கான எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருந்தது. கை கெட்டும் அளவிற்கு தூரத்தில் இருந்தீர்கள், வெட்டும் தூரத்தில் இருந்தீர்கள். ஆனாலும் பாசம் என் கண்ணை மறைச்சிட்டு, நீங்க என் தந்தை அல்லவா, என்னதான் எதிரணியில இருந்தாலும் கூட என் தந்தை அல்லவா, எனவே நான் உங்களை கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு நான் நகர்ந்து சென்று விட்டேன். வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, மகனே, பத்ர் காலத்துல நீ என்ன பாத்தியா? ஆமா பார்த்தேன். நான் உங்க பக்கத்துல நின்னா, ஆமா பக்கத்துல நின்னீங்க. வெட்டுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்ததா? எல்லா வாய்ப்பும் இருந்தது. அப்படியா?
அவன அதே அந்த பதிர்களத்திலே லவ் ரஐதுக வக்தைதின் லகதல்துக, எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா, நான் மட்டும் என் கண்களால் உன்னை கண்டிருந்தால், நீ எதிரி என்பதனால், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பிடிக்காதவன் என்பதனால், என் ரசூலின் நேசத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வின் நேசத்திற்காக வேண்டி உன்னை நான் முதலாக ஒன்னதான் நான் கொலை செஞ்சிருப்பேன். என் கண்ணுல சிக்காம போயிட்டியப்பான்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லாம சொன்னாங்களாம். அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட நேசம் பாத்தீங்களா? இதெல்லாம் யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். தன் குழந்தையை விட, தன் மனைவி மக்களை விட மேன்மையாக நேசித்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு சஹாபி நபியிடத்துல வராங்க. யா ரசூலல்லாஹ், வல்லாஹ்வின் நபியே, அல்லாஹ்வின் தூதரே, கியாம நாள் எப்பொழுது வரும் நாயகமே, மறுமை நாள் எப்பொழுது வரும் நாயகமே, அல்லாஹ்வின் தர்பாரை நிற்கக்கூடிய அந்த நிலை எப்பொழுது வரும் நாயகமே என்று கேட்ட பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஓ தோழரே, மா அஅதத்தலஹா, மறுமை நாளை பற்றி கேட்கிறீர்களே, கியாம நாளை பற்றி கேட்கிறீர்களே, அந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் என்ன அமலை செய்திருக்கிறீர்கள்? அதிகம் தொழுதிருக்கிறீர்களா? அதிகம் நோன்பு வைத்திருக்கிறீர்களா? அதிகமான தான தர்மங்களை வழங்கி இருக்கிறீர்களா? எந்த அடிப்படையில கேட்கிறீங்க கியாமத் நாள் எப்பொழுது என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் நபியே, மா அஅதத்து லஹா கபீர சியாமின் வலா ஸலாத்தின் வலா ஸதகத்தின். அல்லாஹ்வின் நபியே, அந்த மறுமை நாளுக்காக வேண்டி நான் எந்த விதமான அமல்களை செய்தாலும் கூட அதிகமாக தொழுகவில்லை நாயகமே, அதிகமாக நோன்பு வைக்கவில்லை நாயகமே, அதிகமாக தான தர்மங்களை வழங்கவில்லை நாயகமே, கொஞ்சம் தொழுதிருக்கிறேன் நாயகமே, கொஞ்சம் ஜகாத்துகளை வழங்கி இருக்கிறேன் நாயகமே, கொஞ்சம் நோன்பு வைத்திருக்கிறேன் நாயகமே, ஆனாலும் கூட வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ், நபியே, நான் செய்த அமல்கள் குறைவுதான், நோன்பு குறைவு, தொழுகை குறைவு, ஜகாத் குறைவு, எல்லாம் குறைவுதான், ஆனால் நான் உங்கள் மீதும் அல்லாஹ்வின் மீதும் வைத்த அன்பு இருக்கிறது, அது மேன்மையானது, உங்களை அதிகம் நேசிக்கிறேன் நாயகமே என்பதாக சொன்ன பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்தில் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? என்னை அதிகம் நேசிக்கிறீர்களா? அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் அன்த மஅமன் அஹ்பப்த, என்னை நேசிக்கிற உண்மை என்று சொன்னால் நாளை மறுமையிலே சுவனத்தில் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி இடத்திலே சொன்னார்கள். நபி மீது நேசம் இருந்து கொஞ்சம் நம்ம நன்மை செய்தாலும் கூட அந்த ஹுப்பு இருப்பது உண்மை என்றால், எல்லோரை விட அந்த ஹுப் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருப்பது உண்மை என்றால், நிச்சயமா அந்த ஹுப்பே, அந்த நேசமே நம்மை சுவனத்திற்கு கொண்டு சேர்த்து விடும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு சஹாபி நபியிடத்துல வராங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இன்னக லஅஹப்பு இலைய மின் நஃப்ஸி, நாயகமே, என் உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன் நாயகமே, ஓமின் அகிலி, என் குடும்பங்களை விட உங்களை நேசிக்கிறேன் நாயகமே, ஓமின் வலதி, என் குழந்தைகளை விட நேசிக்கிறேன் நாயகமே, ஓமின் மாலி, என்னுடைய சொத்து சோகங்களை விட நாயகமே, உங்களை தான் அதிகம் நேசிக்கிறேன் நாயகமே, இந்த நேசம் எனக்கு அதிகமாக இருக்கிறது நாயகமே, இந்த காலகட்டத்துல நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சா, உங்க நேசம் என்னுடைய உள்ளத்தில் அதிகமாக இருப்பதினால் உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தால் உடனே ஓடோடி வந்து விடுவேன் நாயகமே, உங்களின் தர்பாருக்கு வந்து விடுவேன் நாயகமே, உங்கள் பொன்முகத்தை, உங்கள் பரக்கத்தான முகத்தை, உங்களுடைய தெய்வீக முகத்தை நான் பார்த்தால் நான் சந்தோஷம் அடைவேன் நாயகமே, நான் கல் குளிர்ச்சி அடைவேன் நாயகமே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாயகமே, இப்பொழுது நான் வைதா தக்கர்த்து மௌத்தி ஓ மௌத்தக்க, நாயகமே, என்னுடைய மரணத்தையும் உங்களுடைய மரணத்தையும் நான் யோசித்து பார்க்கிறேன் நாயகமே, அரத்து அன்னக இதா தகல்த ஜன்னத ருஃபிஅத் மஅன் நபி,
என் மௌத்தையும் உங்கள் மௌத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒன்றுபட்டது, என் உள்ளத்தில் ஒன்றுபட்டது என்ன தெரியுமா? நீங்கள் சுவர்க்கத்திற்குள் இருப்பீர்கள், உயர்ந்த சுவரத்திலே இருப்பீர்கள், நபிமார்களோடு இருப்பீர்கள் நாயகமே. ஆனால் அந்த சமயத்திலே அல்லாஹ் அராக்க, நானும் சுவர்க்கத்திற்குள் நுழைந்தால் அந்த நேரத்தில் நாயகமே நீங்க உயர்ந்த தரஜாவிலே இருப்பதினால் உங்களை என்னால் பார்க்க முடியாத நாயகமே. சுவனத்திற்குள் வந்தாலும் கூட அந்த சுந்தர நபி இல்லை என்று சொன்னால் நாயகமே, நீங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த சுவனமும் எங்களுக்கு சுவனம் இல்லை நாயகமே. உங்களை எங்களால் பார்க்க முடியாது என்று நினைக்கின்ற பொழுது நாயகமே நான் பயப்படுகிறேன் நாயகமே, நான் அழுகிறேன் நாயகமே என்பதாக அந்த சஹாபி சுவனத்திற்குள் சென்றாலும் கூட சுந்தர நபி இல்லை என்று சொன்னால் அந்த சுவனத்திற்கு ஏது மதிப்பு என்பதாக நபியிடத்திலே சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் பலா எருத்த ரசூலல்லாஹ் ஷைன் எதையுமே பதில் சொல்ல முடியல, பதிலே சொல்ல நபி அவர்கள் அப்படியே பிரமித்து போய் நிற்கிறார்கள். ஆம், இவர் சொல்வது உண்மைதானே, என்னை பார்க்க நினைக்கின்ற பொழுது வந்து பார்த்து விடுகிறாரே, ஆனா சுவனத்திலே நான் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்ற பொழுது இவர் என்னை பார்க்க நினைக்கின்ற பொழுது, இவரை போன்றவர்கள் என்னை பார்க்க நினைக்கின்ற பொழுது நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய முடியும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் மௌனம் காக்கிறார்கள். அந்த சஹாபி அவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் நிற்கிறார்கள். அப்படியே நிற்கின்ற பொழுது ஹத்தா நஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே வருகிறார்கள், உடனே வானத்திலிருந்து கீழே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அந்த மனிதரை அழைத்து விடுங்கள், அந்த மனிதரை அழையுங்கள். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அவரை அழையுங்கள். உங்கள் மீது எவ்வளவு நேசம் இருக்கிறது, உங்கள் மீது எவ்வளவு பாசம் இருக்கிறது, அந்த மனிதரை அழையுங்கள். அந்த மனிதரை அழைத்து இந்த செய்தியை சொல்லுங்கள். யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட அந்த புண்ணியவான்கள் நாளை மறுமையிலே நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தீக்கீன்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள், நல்லடியார்களோடு இருப்பார்கள் என்பதாக அந்த மனிதரை அழைத்து சொல்லுங்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நபியிடத்திலே கூறுகிறார்கள். உடனே அவரை அழைத்து அன்த மஅமன் அஹ்பபத, நீ என்னை பிரியப்படுவது உண்மைதானே, நீயும் என்னோடுதான் இருப்பாய் என்பதாக அந்த இடத்திலே அந்த ஆயத்து வந்து இறங்குகிறது. அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட நேசத்திற்கு சொந்தக்காரர்களாக சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது உள்ளம் பூரிப்படைகிறது. நேசத்துல பலவிதம் இருக்குது. நபியை புகழ்றதும் நேசம் தானே, நபியை கவிநடையில் படிப்பதும் நேசம் தானே, எல்லாம் நேசம்தான். நபிக்காக வேண்டி தான தர்மங்களை வழங்குவது நேசம்தான். நபி மீது நேசம் கொண்டு அவருடைய சுன்னத்துகளை வணக்க வழிபாடுகளை அப்படியே பின்பற்றுவதும் நேசம்தான். ஒரு நபர் அழகான ஒரு கவிதை எழுந்திருந்தாருங்க. நூறில் வந்த நூர் நபியே, ஒட்டுமொத்த பேரழகே, சொக்கி தவிக்கும் சுவர்க்கழகே, உங்கள் அழகு என்னால் இனிமேல் மரணிக்க முடியவில்லையே என்பதாக அந்த மனிதர் சொன்னார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட அந்த நேசத்திற்கு சொந்தக்காரர்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை நினைக்கின்ற பொழுது நாமும் நபியின் மீது நேசம் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த நபியோடு இருப்போம் என்பதற்கு இதுவெல்லாம் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அவர்கள் தோட்டத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தோட்டத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வீக பேரொளி, ஆன்மீக பேரொளி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறந்து விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள், இந்த பூமியில் இருந்தும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை அவருடைய அன்பு மகனார் வந்து சொல்லுகின்ற பொழுது கண் கலங்கினார்கள், துடித்து விட்டார்கள். நாயகம் இறந்து விட்டார்களா, நாயகம் இறந்து விட்டார்களா என்று கண்ணீர் வடிக்கிறார்கள்.
நேரடியாக நபியை பார்க்க வருகிறார்கள். நபியை முகத்தை திறந்து பார்க்கிறார்கள். திறந்து பார்த்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? அல்லாஹும்ம அத்ஹிப் பஸரி ஹத்தா லா அரா பஅத ஹபீபி முஹம்மதின் அஹதா. ரப்பே ரஹ்மானே, இதுவரை என் மாணவியை என் கண் கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன். இதோ இதுதான் கடைசி நேரம், என் மாணவியை பார்த்து கொண்டிருக்கிறேன். இறைவா ரப்பே, இதற்கு பிறகு இந்த கண் கொண்டு நான் வேறு எதையும் பார்க்க கூடாது. இந்த கண் கொண்டு இந்த நபியை பார்த்த பிறகு இந்த கடைசி நொடியிலே இனிமேல் நான் இந்த கண் கொண்டு வேறு யாரையும் பார்க்க கூடாது என்பதாக அந்த இடத்திலே நபியினுடைய முகத்தை பார்த்து அடுத்த நொடியிலே துஆ செய்கிறார்கள். துஆ செய்த மறுகணம்தான் ஃபகுஃப பஸருஹு வ இஸ்தஜாப அல்லாஹு துஆஹு. அல்லாஹ் தஆலா அவர் செய்த அந்த பிரார்த்தனையை அப்படியே ஒப்புக்கொள்கிறான். தப்சீர் குர்துபியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அன்பிற்குரியவர்கள், எப்படிப்பட்ட ஒரு நேசம் பாருங்களேன். நபியை பார்த்த பிறகு இனிமே இந்த கண் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, என் மனைவி மக்களை பார்க்க ஆசை இல்லை, என் குழந்தைகளை பார்க்க ஆசை இல்லை, முத்து நபியை பார்க்க வேண்டும் என்று மட்டும்தான் ஆசை என்பதாக அந்த முத்து நபியின் மீது பித்து பிடித்து திரிந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். நாமும் பித்து பிடித்து திரிய வேண்டாமா? அந்த நபியின் மீது நேசம் கொள்ள வேண்டாமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளி வாசலிலே மிம்பர் படியிலே நின்று கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல ஹன்னல் ஜிதுஉ, அதாவது ஒரு குழந்தை அழுகிற மாதிரி ஒரு சத்தம், முணுங்கல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் அங்கும் இங்கும் திரும்பி திரும்பி பார்க்கிறார்கள். குழந்தை இல்லை, அழுவதற்கு அளவுக்கு சின்ன குழந்தையே இல்ல, முணுமுணு சத்தம், தேம்பி தேம்பி அழுகுது, குழந்தையே இல்ல, அழுகை குரல் மட்டும் சஹாபாக்களுடைய காதிலே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நபி அவர்களும் பார்க்கிறார்கள், ஒரு சத்தம் கேட்கிறது என்பதாக நினைத்து கொண்டு உடனே மிம்பர் படியை விட்டு இறங்குகிறார்கள். பார்த்தால் ஒரு ஓரத்திலே ஒரு அழுகுரல் கேட்கிறது. அங்கு அழுகுரல் கேட்கிறது. அங்கு மனிதர்களும் இல்லை, குழந்தையும் இல்லை, யாருமே இல்லை, மனிதன் இல்லை, மரம்தான் இருந்தது. மனிதன் இல்லை, மரம்தான், மரக்கட்டை தான் இருந்தது. பக்கத்துல போய் பார்க்கிறாங்க, அந்த மரக்கட்டை தேம்பி தேம்பி அழுது. நபி அவர்கள் உடனே என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய முபாரக்கான அந்த கைய அதனுடைய தலையில வச்சு அப்படியே தடவுறாங்க. தடவுன உடனே அழுகை சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது, முணுங்கல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. ஒரு தாய், ஒரு தந்தை தன் குழந்தை அழுகின்ற பொழுது, அடித்து அழுகுகின்ற துடிக்கின்ற பொழுது, ஒரு தாய் தந்தை எப்படி அந்த குழந்தையை தன் மடியிலே போட்டு தன் நெஞ்சிலே போட்டு அந்த குழந்தையுடைய தலையை வாரி விடுவார்களோ, அதே போல மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே மனிதர்களுடைய தலையை தான் தொட்டு ஆராத்தி இருப்பார்கள். அப்படிதானங்க, மனிதனுடைய குழந்தையை தொட்டு தான் அந்த அழுகை நிப்பாட்டி இருப்பாங்க. ஆனால் மரத்தை தொட்டும் கூட காரூண்யவல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழுத மரக்கட்டையை அழுகை நிப்பாட்டினாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், நாயகமே என்ன நடக்கிறது இங்கே, என்ன நடக்கிறது என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தனை நாள் மிம்பர் படி வருவதற்கு முன்பாக இந்த மரக்கட்டையை ஊனிக்கொண்டுதான் நான் மிம்பர் படி நினைத்து நான் பயான் செய்து கொண்டிருந்தேன். அந்த மிம்பர் படி இப்பொழுது ஓரம் சென்று விட்டது, புதிய மிம்பர் படி வந்திருக்கிறது அல்லவா, ஆகையினால் அதை நினைத்து அழுகிறது என்று சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, லவ் லம் அஹ்தவின்ஹு லஹன்ன ஜிதுஉ இலா யௌமில் கியாமா. நான் மட்டும் அந்த மரக்கட்டைக்கு அருகில போய் அந்த குழந்தையை தடவுற மாதிரி தடவல வச்சுக்குங்களேன், அது மறுமை நாள் வரை, கியாம நாள் வரை அது அழுது கொண்டே இருக்கும். அதன் சத்தங்களை எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். நான் மட்டும் செல்லவில்லை என்றால், எனவே நான் சென்று அதனுடைய துக்கத்தை, அதனுடைய கஷ்டத்தை நான் நீக்கிவிட்டு வந்திருக்கிறேன் என்பதாக
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட நேசம் பாருங்களேன். மரக்கட்ட அழுதது, மிம்பர் படி அழுதது, நபியை நினைத்து, நபியின் பிரிவை. நாயகம், இத்தனை நாள் என் மேலதான் நீங்க நின்னீங்க, என்னதான நீங்க சுமந்தீங்க, உங்க நாதான சுமந்த, இப்ப நீங்க இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி அந்த மரக்கட்ட குழந்தை போல அழுகுது. எப்படிப்பட்ட அன்பை பார்த்தீங்களா? ஆனால் மரம் அழுதது நாம் என்று அழப் போகிறோம். அந்த மாணவியை நினைத்து, அந்த மாணவியை நினைத்து ஹுப்பிலே, நேசத்திலே, பாசத்திலே எப்போது அழக போகிறோம் என்பதை இங்கு நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அபி மன்சூர், அபு மன்சூர் என்பவர் ஒரு வரலாறை பதிவு செய்கிறார்கள். இப்னு கசீர், பிதாயத்து வன் நிஹாயா போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு இது. கைபருடைய யுத்த காலம். கைபரின் மூலம் பல பொருட்கள் கிடைக்கிறது. வெற்றி முடிந்து விட்டது. நபி அவர்களுக்கு அந்த கைபரில ஒரு 4 ஜோடி கோவேறு கழுதையும் செருப்பு வகைகளும் தங்கம் வெள்ளி என்பவைகளும் ஒரு ஹிமார் அஸ்வத் ஒரு கருப்பு கழுதையும் நபிக்கு கிடைக்குது. நபி அவர்கள் அந்த கருப்பு கழுதை இடத்துல பேசுவாங்களாம். இப்படியே வாசகம் வருகிறது. ஃபகல்லமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிமார ஃபகல்லமஹு அல் ஹிமார். நபியும் அந்த கழுதை இடத்திலே பேசுவார்கள், அந்த கழுதையும் நபி இடத்தில் பேசும். இப்படியே காலம் கடக்குது. அப்ப நபி என்ன சொன்னாங்க? அந்த கழுதை அழைச்சாங்களாம், மஸ்முக. இன்னைக்கு மனிதன் கூட பேரை கேட்கறது இல்ல. மனிதனை கூட அழைச்சி என்ன செய்யறது நம்ம யாருமே பெரும்பகுதி ஒரு பேரை கேட்டு அவங்களை ஆசுவாசப்படுத்துது, ஒரு சலான் சொல்றது இல்ல. நபி அவர்கள் ஒரு கருப்பு கழுத அதை கூப்பிட்டாங்க, மஸ்முக, உங்க பேரு என்னன்னு கேக்குறாங்க. உடனே அது சொல்லிச்சா, யஸீத் இப்னு ஷிஹாப், என் பேர் என்னது? யஸீத் இப்னு ஷிஹாப்னு சொல்லிச்சான். சொல்லிட்டு அது சொல்லிச்சா நபி இடத்துல, அஹ்ரஜல்லாஹு மின் நஸ்லி ஜத்தி 60 ஹிமாரன், என்னுடைய பாட்டனாரிடமிருந்து, என்னுடைய பாட்டனாரிடமிருந்து, அந்த கழுதைக்கும் பாட்டனார் இருக்க தானே செய்யும், ஒரு 60 கழுதை இருந்துச்சு, அவங்க மூலியமா பிறந்தது. குல்லுகும் லம் யர்கபுகும் இல்லா நபியின், எல்லா கழுதைகளும் நபிமார்களை மட்டும்தான் சுமந்து இருக்கிறது. எல்லா கழுதைகளும் வேறு யாரையுமே சுமக்கல. லம் யப்க மின் நஸ்லி ஜத்தி கைரி, இப்ப என்னுடைய பாட்டனுடைய வம்சத்துல நான் மட்டும்தான் மிச்சம். எல்லோரும் இறந்து விட்டார்கள், மரணித்து விட்டது எல்லா கழுதைகளும். சொல்லிவிட்டு அது சொல்லிச்சா, வலா மினல் அம்பியாய் கைரிக்க, நான் எப்படி மிச்சமோ அதே போல நீங்களும் நபிமார்களில் மிச்சம், உங்களை தவிர இப்ப எந்த நபியும் இல்ல அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா இப்ப எனக்கு என்ன ஆசை தெரியுமா? என் பாரம்பரியமே நபிமார்களை சுமந்து வந்தது, நபிமார்களை சுமந்து வந்த தோல், நபிமார்களை சுமந்து வந்த கழுதைகள், எனக்கும் அது ஆசை இருக்குது. அத்தவக்கவ் அன் தர்கபனி, நாயகமே நானும் உங்களை சுமக்க வேண்டும் நாயகமே என்று அந்த கழுதை நபியிடத்திலே சொன்ன பொழுது மேலும் சொல்லிச்சா, அது குன்து கபலக்கலி ரஜுலி யஹூதி, உங்களுக்கு முன்னால நான் உங்கள்கிட்ட கையில கிடைக்கிறதுக்கு முந்தி ஒரு யூதனுடைய வீட்டுல தான் இருந்தேன், ஒரு யூதனுடைய வீட்டுல இருந்தேன். ஆனா அவனை சுமக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அந்தன் வேணுமென்னே அவனை தள்ளி விட்டுட்டேன். ஒரு தடவை தான் ஏறினாப்புல, எனக்கு ஏறது பிடிக்கல. ஏன்? நபிமார்களை தொட்டு வந்த பரம்பரை என் பரம்பரை, அதுல ஒரு யூத பைய உள்ள வரதா நான் விடுவேனா அப்படின்னு சொல்லி சண்டித்தனம் செஞ்சு அதை நான் தள்ளி விட்டுட்டேன். அதுக்கு அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரே பட்டினி, அடி அடி துவச்சி எடுத்துட்டான். கடைசியில என்ன விரட்டி விட்டுட்டான், நான் உங்கள்கிட்ட வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நபி சொல்லுவாங்க, அப்படியா நபிமார்களை சுமந்து வந்த பாரம்பரியமா நீ? அப்படியானால் இனிமே நான் உனக்கு என்ன பேர் வைக்க போறேன் தெரியுமா? யஸீத் இப்னு ஷிஹாப் அல்ல, சம்மைதுக யஃபூர். இனிமே உனக்கு நான் யஃபூர்னு பேர் வைக்கிறேன். யஃபூருக்கு அர்த்தம் என்னன்னா, துள்ளி குதித்து ஆடும் விளையாடும் மான் அப்படின்னு பேரு வச்சிட்டு நபி எங்கெல்லாம் வெளியே போகின்ற யா யஃபூர், யா யஃபூர் என்று அழைப்பார்களாம். ஓ மானே, அது கழுதை இல்லையா, அது மானேன்னு பேர் வச்சாங்களாம்.
வச்ச உடனே அது உடனே என்ன செய்யும் தெரியுமா? லப்பைக யா ரசூலல்லாஹ், லப்பைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இதோ வந்து விட்டேன், இதோ அடிபணிந்து விட்டேன், உங்களுக்கு முன்னால் வந்து விட்டேன் என்பதாக அந்த கழுதை வந்து சொல்லுமா. கழுதை இல்ல, மான். நபி அதுக்கு அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. அந்த கழுதை வந்து சொல்லிச்சான். சொன்ன உடனே நபி சொன்னாங்களா, அலா தஷ்தஹி அல் இனாத, உனக்கு ஏதாவது பெண் ஜோடி தேவைப்படுகிறதா? ஒரு பெண் ஜோடி ஏதாவது தேவைப்படுறா சொல்லு, ஆனா தர அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது சொல்லிச்சான், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நான் என்ன வேண்டாம், நீங்கள் இறுதி நபி, நான் இறுதி கழுத, நீங்கள் இறுதி நபி, இதற்கு பிறகு நான் யாரை சுமக்க போறேன்? எந்த நபியும் இல்லையே, உங்களுக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்பதனால் நான் இருந்து என்ன, இனிமே இல்லாம இருந்து என்ன சொல்லுவாங்கல்ல, இந்த கழுதை இருந்து என்ன இல்லாம இருந்து என்ன என்பதாக அந்த கழுதை சொல்லிச்சான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே ஊர்களுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த கழுதையில் தான் பயணித்து செல்வார்கள். செல்லுகின்ற பொழுது ஏதாவது வீட்டிலே ஒரு நபரை அழைக்க வேண்டுமானால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கழுதையிடத்தில் தான் சொல்லி விடுவார்கள், அந்த மாநிலத்தில் தான் சொல்லி விடுவார்கள், இந்த தோழரை அழைத்து வா என்று சொல்லுகின்ற பொழுது உடனே அது போகுமா. இலா பாபி ரஜுலி ஃபயத்தில் பாப ஃபயக்ரஹு பிரஸிஹி, தன் தலையை கொண்டு தட்டுமா, தன் தலையை கொண்டு நேர வீட்டுக்கு போகுமா. வீட்டுல போய் இந்த நபருடைய வீட்டுல கதவு போய் அப்படியே தட்டும். தட்டின உடனே அங்க இருந்த ஆள் வெளியே வரும். வெளியே வந்த உடனே அவும இலைஹி அன் அஜிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்பா நபி கூப்பிடுறாங்க, வந்து பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுதை சொல்லுமா. உடனே அவர் வருவாங்க. இதுதான் வழக்கம். இப்படி நபியை சுமந்த அந்த கழுதை, நபியோடு பயணித்த அந்த கழுதை, நபியோடு பேசிய அந்த கழுதைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. ஃபலம்மா கபிலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறந்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள், இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள் இந்த செய்தி அந்த கழுதையினுடைய காதிலே கேள்விப்படுகிறது. நபி இறந்து விட்டார்களா? நாம் அழகாக சுமந்து சென்றோமே, நாம் அழகாக நபியிடத்திலே பேசினோமே, அப்படிப்பட்ட அந்த மாணவி இறந்து விட்டார்களா? இனிமே நம்மளுக்கு இந்த உலகத்திலே என்ன வேலை இருக்கிறது? நாம் இனிமே யாரை சுமக்க போகிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதாக கதறிக்கொண்டு ஜாஅ இலா பிரி கானலி அபி ஹைதான், அபு ஹைதான் என்ற ஒருவருடைய தோட்டத்திற்கு ஓடோடி செல்கிறது. அங்கு சென்று ஒரு கிணற்றிலே விழுகிறது என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எப்படிப்பட்ட ஒரு நேசம் இது, எப்படிப்பட்ட ஒரு பாசம் இது! இப்படிப்பட்ட நேசம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அடுத்தபடியாக ஒரே ஒரு விஷயத்தை கூறி என் வார்த்தையை நிறைவுபடுத்துவேன். அன்பிற்குரியவர்களே, நேசம் நேசம் என்று வருகின்ற பொழுது அதனுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனையில கல்பால் நேசம் வைக்கிறோம், நாவால் நேசம் வைக்கிறோம் என்பது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய அங்க உறுப்புகள் ஒவ்வொன்றும் நேசம் கொள்ள வேண்டும். அப்படின்னா நபியுடைய ஒவ்வொரு சுன்னத்துகளை நாம் பேணி நடக்கின்ற பொழுது அதுதான் உண்மையான பிரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இமாம்கள் நமக்கு இப்படி விளக்கம் சொல்லுவார்கள். ஹுப்புன் நபி, நபியுடைய பிரியம் என்னவென்று தெரியுமா? வஇத்திபாஉ சுன்னதிஹி, நபியுடைய அந்த வழிமுறைகளை, சுன்னத்துகளை அப்படியே பேணி பாதுகாப்பது. அது மட்டுமல்ல, வஇக்திதாஉ பிஹி, அந்த நபியை அப்படியே எல்லா விஷயங்களையும் பேணி நடப்பதுதான் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்வார்கள். மேலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அலாமத்து ஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை பிரியப்படுவதனுடைய அடையாளம் என்னவென்று தெரியுமா? ஹுப்புல் குர்ஆன், குர்ஆனை நேசிப்பது. வ அலாமத்து ஹுப்பில் குர்ஆன், குர்ஆன் நேசத்தின் அடையாளம் என்பது ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை பிரியப்படுவது. வ அலாமத்து ஹுப்பின் நபி, நபியினுடைய பிரியத்தினுடைய அடையாளம் என்னவென்று தெரியுமா? ஹுப்புஸ் சுன்னா, நபியுடைய சுன்னத்தை பேணி பாதுகாப்பதுதான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மேலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது சொல்வார்கள், லஸ்து தாரிகன் ஷைஅன் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமலு பிஹி இல்லா அமில்து பிஹி வ இன்னி லஅக்ஷா இன் தரக்து ஷைஅன் மின் அம்ரிஹி அன் அஸீஅ, நபியினுடைய ஒரு சுன்னத்தை நான் விடுவேன் என்று சொன்னால், நபியுடைய வழிமுறையை நான் ஒன்றை விட்டாலும் கூட
நான் மறுமையிலே நாசமடைந்து விடுவேன், இழிவடைந்து விடுவேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுவேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கத்தீன் ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.